எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை நான் என் விஷன் போர்டை க்ரியேட் பண்ணணும்? இந்த டவுட்டுக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஆன்சர் சொல்ல போகிறேன். விஷன் போர்ட் நீங்கள் எவ்ரி இயர் க்ரியேட் பண்ணணும். ஈவன் உங்களுக்கு பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்குது, 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படின்றது இருந்தாலும் நீங்கள் 1 இயர்க்கான விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 1 இயர் விஷன் போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா உங்களோட கோல்ஸ் பெருசாக இருக்கலாம். அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படி நிறையா வருஷம் ஆனாலும் நீங்கள் ஒரு விஷன் போர்டில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது டெய்லி நீங்கள் பார்க்கும்போது இவ்வளோ நாளாக நான் என் கோல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேனே, ஆனால் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கலையே, இந்த விஷன் போர்ட் கான்செப்ட் நிஜமாகவே ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை இது ஒரு வேஸ்ட் அப்படின்ற அந்த தாட்ஸ், டவுட்ஸ், மைண்ட் செட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ 1 இயருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வருஷம் அந்த கோல்ஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன எஃபோர்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டு அந்த 1 இயரில் நீங்கள் சக்சீட் ஆகும்போது நான் என்னோடய விஷன் போர்டு ஃபுல்லாமே நான் முடிச்சிட்டேன், நான் இந்த வருஷம் எனக்காக செட் பண்ண எல்லா கோல்ஸையுமே நான் சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த கோல்ஸை ஃபினிஷ் பண்ணதோட கம்ப்ளீஷனே உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உங்களோட விஷன் போர்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எனக்கு பெரிய பெரிய கோல்ஸாக இருக்குது, எனக்கு 1 இயரில் என்னால் முடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 3 இயர் 5 இயர்ஸ் 7 இயர்னு விஷன் போர்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அது கூடவே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா 1 இயர்க்கான விஷன் போர்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். 5 இயர்ஸ்க்கு உங்களோட கோல் இருக்குது அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த கோலுக்காக, ஸோ தட் 5ஆவது வருஷம் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து இந்த வருஷம் நான் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த குட்டி விஷன் போர்டில் போட்டு அதை வச்சு நீங்கள் அந்த இயர் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த வருஷம் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி அண்ட் அதை முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ், ஹாப்பினஸ், அந்த மோட்டிவேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலோ இல்லை விஷன் போர்டை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஹாப்பி யூ பிள்ளாய்.